வந்து ஃப்ளோரோக்வினோலான் பற்றி பேச போகிறோம். ஃப்ளோரோக்வினோலான்லாம் வேறு எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ஃப்ளோரினேட்டட் குயினோலோன் வேர் சிந்தசைஸ்டு அண்ட் ஃப்ளோரோக்வினோலான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வைடர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அதுக்கப்புறம் வைடர் ஸ்பெக்ட்ரமாக இருக்கும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்காக இருக்குது. இது வந்து கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் ரெண்டுமே வச்சுருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபியூவர் சைடு எஃபெக்ட், கொஞ்சமாக இதில் வந்து ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். லெஸ்ஸர் சேஞ்சஸ் இந்த ரெசிஸ்டன்ஸு, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தெரப்யூட்டிக் பிளட் லெவல் வந்து அட்டைனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெட்டர் டிஷ்யூக்கு பெனிட்ரேஷனாக இருக்குது. ஃப்ளோரோக்வினோலான் வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஏஜென்ட்டில் வந்து நார்ஃப்ளெக்சின், சிப்ரோஃப்ளெக்சின், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் சாக்சின், அதுக்கப்புறம் ஒஃப்ளாக்சின். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் ரெண்டாக இருக்குது. நார்ஃப்ளெக்சின், சிப்ரோஃப்ளெக்சின், பெஃப்ளெக்சின், ஒஃப்ளாக்சின் இருக்குது. இப்போ செகண்ட் ஜெனரேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோக்சின், அதுக்கப்புறம் வந்து லெமிஃப்ளோக்சின், அதுக்கப்புறம் வந்து ஸ்பார்ஃப்ளோக்சின், அதுக்கப்புறம் வந்து ப்ரோலிஃப்ளோக்சின், அதுக்கப்புறம் வந்து மாக்சிஃப்ளோக்சின், அதுக்கப்புறம் வந்து கெமிஃப்ளோக்சின் இருக்குது. இப்போ வந்து நார்ஃப்ளோக்சின், சிப்ரோஃப்ளோக்சின். இப்போ வந்து என்னதுன்னா ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஏஜென்ட்டில் வந்து நார்ஃப்ளெக்சின், சிப்ரோஃப்ளெக்சின், அதுக்கப்புறம் வந்து பெஃப்ளெக்சின். நார்ஃப்ளெக்சின், சிப்ரோஃப்ளெக்சின், பெஃப்ளெக்சின், ஒஃப்ளாக்சின் இருக்குது. செகண்ட் ஜெனரேஷன் ஏஜென்ட்டில் வந்து லீவோஃப்ளாக்சின், அதுக்கப்புறம் லோமிஃப்ளாக்சின், அதுக்கப்புறம் வந்து சாப்ரோஃப்ளெக்சின், அதுக்கப்புறம் வந்து ப்ரோஃப்ளிஃப்ளெக்சின் இருக்குது. அதுக்கப்புறம் மோக்சிஃப்ளெக்சின், அதுக்கப்புறம் வந்து ஜெமிஃப்ளெக்சின் இருக்குது. ஜெமிஃப்ளெக்சின் இருக்குது. இப்போ வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளோரோக்வினோலான் வந்து பாக்டீரியோசைடலாக இருக்குது. பாக்டீரியோசைடல் ஆக்டிவிட்டி தான் பண்ணுது. ஃப்ளோரோக்வினோலான் வந்து அதுக்கப்புறம் டிக்ரீசிங் டிஎன்ஏ கிரேஸ், அதுக்கப்புறம் வந்து டிக்ரீசிங் டோப்போ ஐசோமெரேஸ் ஐவின்னு சொன்னாங்க. தீஸ் ஆர் பாசிட்டிவ் சூப்பர் கோலினாக இருக்குது. டிக்ரீசிங் அதுக்கப்புறம் வந்து செப்பரேஷன் ஆஃப் த டாட்டர் செல், அரெஸ்டிங் ஆஃப் த மல்டிப்ளிகேஷன். டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது. டீக்ரேடட் பை த நியூக்ளியஸ் என்சைம். அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியோசைடல் இருக்குது. ஃப்ளோரோக்வினோலான் டிக்ரீசிங் டிஎன்ஏ கிரேசஸ், டிக்ரீசிங் அதுக்கப்புறம் வந்து டோப்போ ஐசோமெரேஸ், டிக்ரீசிங் இந்த பாசிட்டிவ் சூப்பர் அதுக்கப்புறம் வந்து கோயிலிங், டேமேஜ்டு டிஎன்ஏ, அதுக்கப்புறம் டீக்ரேடட் பை த நியூக்ளியஸ் என்சைம், பாக்டீரியோசைடல், அதுக்கப்புறம் வந்து டிக்ரீசிங் டோப்போ ஐசோமெரேஸ், டிக்ரீசிங் செப்பரேஷன் ஆஃப் டாட்டர் செல், அரெஸ்டிங் மல்டிப்ளிகேஷனாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து திப்போ ஐசோமெரேஸ் லெவல் வந்து டிக்ரீசிங் தான் இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் வந்து இன்க்ரீசிங் எஃப்ளக்ஸு, டிக்ரீசிங் எஃப்ளக்ஸ் வந்து அதிகமாகவும் இன்ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆர் த சேஞ்சஸ் ஆஃப் த மியூட்டேஷன் இஸ் டார்கெட் டு த என்சைம் த ட்ரக் லூஸ் த அஃபினிட்டி, த சேஞ்சஸ் இன் தி அதுக்கப்புறம் வந்து பெர்மியபிலிட்டி of the organism. These are the several strain E. coli, Staphylococcus, gonococcus, அப்புறம் வந்து salmonella, அப்புறம் வந்து சூடோமோனஸ், அதுக்கப்புறம் வந்து சிட்டிரா. They have now they developed resistance causes resistance for the FQS may be present. The production of அதுக்கப்புறம் வந்து DNA graces by the அதுக்கப்புறம் வந்து by the same protein pyramid, அதுக்கப்புறம் by same protein pyramid medications. அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் pyramid medication, antibacterial spasmத்தில் வந்து கிராம் நெகட்டிவ் ஆர்கனிசம்ஸ் லைக் அதுக்கப்புறம் வந்து கோனோகாக்கை, மெனிங்கோகாக்கை, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா,
அதுக்கப்புறம் வந்து ஆன்டிபாக்டீரியல் ஸ்பேசத்தில் வந்து சிப்ரோஃப்ளாக்சின் இருக்குது. சிப்ரோஃப்ளாக்சின் தான் வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷனில் இருக்குது. ப்ரோஃப்ளாக்சின், ஒஃப்ளாக்சின், சிப்ரோஃப்ளாக்சின் சிப்ரோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆர் த குவானோகோக்கை, மெனிங்கோகோக்கை, ஸ்டெஃபிலோகோக்கை, மெனிஞ்சோகோக்கை, அதுக்கப்புறம் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், எம்ஏவிஎம் ரெசிஸ்டன்ட் டு த சம் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து நியூவர் ஃப்ளூரோக்வினலோன், அதுக்கப்புறம் ஏஜென்ட்ஸ் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து ஆனாரோபிக் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் ஸ்டெஃபிலோகோக்கை, அதுக்கப்புறம் நிமோனியா, அதுக்கப்புறம் வந்து ஃபார்மகோகைனெட்டிக்ஸில் வந்து ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ளூரோக்வினலோன், அதுக்கப்புறம் வந்து வெல் அப்சார்ப்டு அண்ட் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த ஃபுட்டில் வந்து வைட்லி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். வெல் அப்சார்ப்டு அண்ட் வைட்லி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஃபுட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அட்வர்ஸ் ரியாக்ஷனில் வந்து ஃப்ளோரோக்வினலோன் அதுக்கப்புறம் வெல் டாலரன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜிஐ அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆகுது. எப்படின்னா வந்து டிஸ்கம்ஃபர்ட், டயேரியா, வாமிட்டிங், நாசியாலாம் வருது. அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து ஸ்கின் ரேஷஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து மஸ்குலோஸ்கெலட்டன் எஃபெக்டில் வந்து டெண்டோனிடாட்டின் அப்படின்ட்டு இஸ் அசோசியேட்டட் த ரிஸ்க் ஆஃப் த டெண்டான் அதுக்கப்புறம் ரப்சர் அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டட். ஃப்ளூரோக்வினலோன் இஸ் அ டேமேஜ் ஆஃப் த க்ரூவிங் ஆஃப் த கார்ட்லேஜ். சிஎன்எஸில் வந்து ஹெட்டேக், டிசினஸ், அதுக்கப்புறம் இன்சோம்னியா அதுக்கப்புறம் வந்து எபிலெப்டோஜெனிக் ட்ரக் லைக் தியோஃபைலின் ஃப்ளூரோக்வினோன் கேன் பி அதுக்கப்புறம் வந்து presented in the seizure of levofloxacin. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லீவோஃப்ளோகாசின் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டி, அதுக்கப்புறம் வந்து மைக்சிஃப்ளோகாசின், அதுக்கப்புறம் ஜெமிஃப்ளோகாசின். தீஸ் ஆர் த காசஸ் ஆஃப் ப்ரொலாங்கேஷன் வித்ட்ராவல். அதுக்கப்புறம் யூசஸ் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், டைஃபாய்டு. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் பாக்டீரியா. நொஃபிலாக்சின் வந்து போடுவாங்க. நொஃபிலாக்சின் வந்து எதுக்குன்னா ஃபஸ்ட் ஜெனரேஷனில் வந்து இருக்குது. சிப்ரோஃப்ளாக்சின் வந்து டைஃபாய்டுக்கு வந்து இருக்குது. வந்து போடுவாங்க. அப்புறம் ஜென்ரலைஸ்டு இருந்து அதுக்கப்புறம் 500 mg வந்து 10 டேஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து டயேரியாவில் வந்து சால்மோனிலா, ஈகோலை, அதுக்கப்புறம் வந்து ஈகோலை பாக்டீரியா, ஸ்லாஜினிலா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கொனோரியாக்கும் சிப்ரோஃப்ளாக்சின் வந்து போடுறாங்க. கொனோரியாக்கும் போடுறாங்க சிப்ரோஃப்ளாக்சின். அதுக்கப்புறம் வந்து கேண்ட்ராய்டு வந்து தீஸ் ஆர் த ஆல்டர்னேட்டிவ் டு தி அதுக்கப்புறம் வந்து கார்டிமாக்ஸ், அதுக்கப்புறம் மாக்ஸலோன், அதுக்கப்புறம் வந்து சிப்ரோஃப்ளாக்சின் வந்து 3 டேஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்னென்னா இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா போன் ஜாயிண்ட் சாஃப்ட் டிஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து போன் ஜாயிண்ட் சாஃப்ட் டிஷ்யூ இன்ட்ரா அப்டாமினல் இன்ஃபெக்ஷன். போன் ஜாயிண்ட் சாஃப்ட் டிஷ்யூ இன்ட்ரா அப்டாமினல் இன்ஃபெக்ஷனில் வந்து டியூபர்குலோசிஸ், பாக்டீரியல், அதுக்கப்புறம் வந்து ப்ரோஸ்டோலைசிஸில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஐ இன்ஃபெக்ஷன், அனோரெக்சிஸ், அதுக்கப்புறம் வந்து நியூரோஃபினிட்டிக் அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கிராம் நெகட்டிவ் அதுக்கப்புறம் வந்து ஸ்பாஸ்டிகேனியாவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெனிஞ்சியோகோக்கல் கேரியர் ஸ்டேட்டஸில் இருக்குது. கான்ட்ராஇண்டிகேஷனில் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து இதாக இருக்குது. அட்ரோபதியாக இருக்குது. QT இன்டர்வலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரொலாங் QT இன்டர்வல் அண்ட் அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசோமல் என்சைம் இன்ஹிபிஷன். அதுக்கப்புறம் வந்து டைவல் காக்சின், ரீனல் ஃபெயிலியர் இதெல்லாமே வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இண்டிவிஜுவல் சிப்ரோஃப்ளாக்சின் வந்து மோஸ்ட் காமனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பயோஅவைலபிலிட்டி வந்து 60 to 70% இருக்கும். அதுக்கப்புறம் T1/2 3 அதுக்கப்புறம் வந்து 3 to 4 hour இருக்கும். இந்த ட்ரக் வந்து காசஸ் டு த டைஃபாய்டு ஃபீவர் வந்து காஸ் பண்ணுது. சால்மோனிலாக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இஸ் ட்ரீட்டட் ஃபார் த டைஃபாய்டு ஃபீவருக்கு சால்மோனிலாக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்டட் டு த 3rd generation ஆஃப் செஃப்லோஸ்போரின் வந்து அதுக்கப்புறம் வந்து செஃப்லோஸ்போரின் இஸ் லைக் செஃபோட்ரெக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. செஃபோட்ரெக்சினாக இருக்குது.
செஃபோட்ரக்ஸ்னு வந்து தேர்ட் ஜெனரேஷன் ஆஃப் செஃபலோஸ்போரின்ல வந்து வரக்கூடியது தான்.